நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வெல்கம் டு திஸ் வண்டர்ஃபுல் யூடியூப் சேனல். இப்பொழுது வசனம் தியானிக்கலாம். தமிழ் வசனம் சங்கீதம் 156 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா. சுவாசம் இருக்கிறது. அப்போ கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். நாம் சுவாசம் இருக்கும்போது தான் நம்மளால் செய்ய முடியும். சுவாசம் போயிட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக, கர்த்தரை புகழ்வோமாக, பாடுவோமாக. அவர் சிந்தையை அவருடைய சிந்தனை நம் மனதில் வைத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமாக. ஹல்லேலூயா என்று நாம் சொல்வோமாக. ஸ்தோத்திரம் மட்டும் சொன்ன பார்த்தது, ஹல்லேலூயாவும் சொல்லணும். ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில் தேவைப்படுகிற வசனத்தின் அடிப்படையில் சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவ அற்புதம் செய்வாராக. அது முந்தைய வசனம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். அவரை துதியுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓசைகளோடு மத்தளத்தோடும் கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று ஆண்டவர் நம்மளை ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்ணுகிறார். நாம் வாழ்க்கையில் வருகிற எல்லா கோபம், பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், அதனால் கோபம், பயங்கர கோபம், எரிச்சல் வருது மற்றவங்களோட, அப்போதெல்லாம் நம்ம ஹல்லேலூயான்னு சொல்வோமாக. ஹல்லேலூயா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நம்ம சொல்வோமாக. நம் மனதில் அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்வோமாக. நான் இப்போ அடிக்கடி ஜெபிக்கிற என்னோடய ஜெபம் இதுதான், அன்பின் ஆவினால் நிரப்புங்கப்பான்னு சொல்வேன். நான் மன்னிக்கிற இருதயம், மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தினாலும் நாம் மன்னிக்க வேண்டும். கருத்தினுடைய வசனம் அதுதான் நம்ம கூறுகிறது. நம்ம பைபிள் வாசிக்கிறோம், அப்படி இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, தப்பாக நம்ம பேசினா, இவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, சுபாவெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அன்பின் ஆவினால் நம்ம நிரப்பப்பட ஜெபிக்க வேண்டும். அன்பின் ஆவினால் நாம் கர்த்தரை துதிப்போமாக, அவரை ஹல்லேலூயா என்று பறைசாற்றுவோமாக. சுவாசமுள்ள யாவருமே கர்த்தரை துதியுங்கள், ஹல்லேலூயா என்று ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறார். இது சங்கீதம் 156 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக ஹல்லேலூயா. நம் சுவாசமுள்ள டைமில் கர்த்தரை துதிப்போமாக, அவர் மேல் நம்பிக்கை வைப்போமாக. அவர்கிட்ட நம்ம கவலைகள் எல்லாம், மனக்கவலைகள் எல்லாம் சொல்வோமாக. சும்மா இருக்கும்போது, படுத்துட்டு இருக்கும்போது கூட ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நாம் ஜெபிக்க தவறாமல் இருப்போமாக. இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமீன், ஆமீன்.